வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம தமிழுடைய ரிவைஸ்டு சிலபஸ்ல தமிழ் அறிஞர்கள் வரிசையில அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கவிஞர் முடியரசன் அவர்களை பார்க்குறோம். ஸோ முடியரசன் பார்த்தீங்க அப்படின்னா 7/10/1920 தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் பிறந்திருப்பார். ஸோ அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா துரைராசு. ஆனால் பாவேந்தர பாரதிதாசனோட நெருங்கிய தொடர்பு கொண்ட காரணத்தினால் தனது பெயரை முடியரசன் என பிறகு மாற்றிக்கொண்டார். ஸோ முற்போக்கு எண்ணங்களை கொண்டவர் தான் பாவேந்தர பாரதிதாசன் போல முற்போக்கு எண்ணங்களை சொல்லியிருப்பார். பெரியாரோடும் அறிஞர் அண்ணாவோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் தான். ஸோ அதனாலதான் இவருடைய சிறப்பு பெயர் பாத்தீங்க அப்படின்னா திராவிட நாட்டின் பானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட நாட்டின் பானம்பாடி அப்படின்றது இவருடைய சிறப்பு பெயர். திராவிடம் அப்படின்ற கருத்துக்களை பத்தி நமக்கு நன்றாகவே தெரியும். அயோத்திதாச அவர்கள் தான் திராவிடம் அப்படின்ற இதற்கு பெரிய பாத்தீங்க அப்படின்னா அதை பற்றி அதிகமாக பேசியிருப்பார். பிறகு பெரியார் அவர்களும் திராவிட கருத்துக்களை அதிகமாக சொல்லியிருப்பார். அது போல தன்னுடைய அந்த பெரியார் மற்றும் அண்ணாவோடு நெருங்கிய தொடர்பு காரணத்தால் தான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். தன்னுடைய இறப்பின் பொழுது எவ்வித சடங்குகளும் வேண்டாம் என கூறியவர். ஸோ சடங்குகளை மறுக்கக்கூடியவர் தான் பாத்தீங்க அப்படின்னா முடியரசன் அவர்கள். அதனாலதான் அவரை திராவிட நாட்டினுடைய வானம்பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திராவிடம் என்பது கருத்து பாத்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் சமமான சமூக நீதி வழங்க வேண்டும். ஸோ எவ்வித சாதியும் பார்க்கக்கூடாது என்பது தான். ஸோ அந்த வரிசையில முடியரசன் அவர்களும் இருக்கிறார். இவர் பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடி மீனாட்சி சுந்தரேசர் உயர்நிலை பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். இவருடைய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், புதியதொரு விதி செய்வோம், மனிதனை தேடுகின்றே, நெஞ்சி பொறுக்குதில்லை போன்ற பல நூல்கள் எழுதியிருக்காரு. இந்த பூங்கொடி எனும் பாத்தீங்க அப்படின்னா நூலுக்காகத்தான் 1966 தமிழக அரசுடைய சிறந்த விருதை, தமிழக அரசுடைய சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றுள்ளார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முடியரசன் அவர்கள் பரம்பமலையில் நடந்த விழாவில் அவருக்கு கவியரசு எனும் பட்டம் முடியரசனுக்கு அவர்கள் கொடுத்தாங்க. ஸோ இந்த முடியரசனுடைய வரிசையில பின்னாடி நமக்கு பாத்தீங்கன்னா வாணிதாசன் பாத்தீங்கன்னா சுரதா என்கிறவர்கள்லாம் பின்னாடி தொடர்ச்சியாக வந்திருப்பாங்க. ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த அறிஞர்களை பற்றி பார்ப்போம்.